ஆற்றங்கரையோரமா வசித்து வந்த அந்த பெண் பால் வியாபாரம் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த ஆற்றுக்கு அக்கறையில ஒரு கோவில் இருந்திருக்கு. அந்த கோவிலுக்கு தினமும் அபிஷேகத்துக்கு இவங்க தான் பால் கொண்டு போய் கொடுப்பாங்க. ஒரு நாள் பால் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு தாமதம் ஆயிடுச்சு அப்படிங்கறதுனால அங்க இருந்த பூசாரி, ஏன் இவ்வளவு தாமதம், உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு கொஞ்சம் கோவப்பட்டிருக்காரு. அதுக்கு இவங்க சொல்லியிருக்காங்க, இல்லைங்கய்யா, படகுக்கார் வரத்துக்கு தாமதம் ஆயிடுச்சு, அதனாலதான் நான் வரத்துக்கு தாமதம் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னோன்னு அந்த பூசாரி சொல்லியிருக்காரு, இறைவன் பேரை சொல்லிட்டு பிறவி பெருங்கடலே நீந்தலாம்பாங்க, இறைவன் மேல முழு நம்பிக்கை வச்சுட்டு நீ மட்டும் கடந்து வர வேண்டியதானே அப்படின்னு கொஞ்சம் கேலியா சொல்லியிருக்காரு. இவர் அடுத்தவங்களுக்கு வியாக்கியானம் பேசுவாரே தவிர இவருக்கு முழு பக்தி கிடையாது. கடவுள்கிட்ட கூட மந்திரத்தை வெறும் வாய் வார்த்தையால் மட்டும் தான் சொல்லிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் என்னைக்குமே பால் தாமதமா வந்தது கிடையாது. தினமும் சரியான நேரத்துக்கு வந்துடும். ஆத்துல வெள்ளம் போயிட்டு இருந்தா கூட சரியான நேரத்துக்கு வந்துடும். இந்த பூசாரிக்கு ஒரு ஆச்சரியம், இப்படி சரியான நேரத்துக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னு அந்த பெண்ணிட்ட கேட்கும் போது அந்த பெண் சொல்லியிருக்காங்க, இல்லையா, இறைவன் பேரை சொல்லிட்டு நான் மட்டும் நடந்து வந்துடுவேன் அப்படின்னு இருக்காங்க. எங்க வா அப்படின்னு போயிட்டு இவரும் ஆற்றங்கரையில் போய் நின்று இருக்காரு. இவங்க இறைவன் பேரை முழு நம்பிக்கையோட சொல்லிட்டு ஆத்து தண்ணி மேல நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கு ஒரே ஆச்சரியம், சரி நம்மளும் நடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் வாய் வார்த்தையால இறைவன் பேரை சொல்லிட்டு உள்ள போயிருக்காரு. காலை வச்சோன்னு உள்ள போயிட்டாரு. அங்கேருந்து நேரம் அந்த பெண் வந்து இவரை காப்பாத்திட்டு, இறைவன் மேல முழு நம்பிக்கையோட சொல்லலையா நீங்க அப்படின்னு ஒரு சிறு புன்னகை செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி நீங்க ஒரு இலக்கை நிர்ணயிச்சுட்டு என்னால இதை அச்சீவ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு அவநம்பிக்கையும் கொள்ளாம உங்க மேல முழு நம்பிக்கை வச்சு அந்த இலக்கை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த இலக்கு எவ்வளவு பெருசா இருந்தானே உங்களால அச்சீவ் பண்ணிட முடியும். உங்களை நீங்க முழுசா நம்புங்க.